सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा। श्री गुरुभ्यो ननु महदेतदिन्द्रजात् यत् तर्कानुगृहीतात् प्रमाणात् यथायथम् असाधारणरूपयोरेव अवभासमानयोः एकत्वावगमः न गौणः। என்ன ஆரம்பத்துல என்ன பண்ணுறதுன்னா, நான் மனுஷன் அப்படின்னு தேசத்தை தானே சொல்லுகிற அளவுக்கு இது கிரமைன்னு சொல்லுவா, அத்தியாசம்னு சொல்லுவா. பூர்வபக்ஷி என்ன சொல்லுவான்னா இது அத்தியாசம் இல்லை, ஏன்னா இவனுக்கே தெரிஞ்சிருக்கு. முதல்ல வேணா தெரியாம இருந்துக்கலாம், ஆனா அப்புறம் பேரும் தெரிஞ்சு போச்சு. தேசம் வேறு தான் வேறு அப்படின்னு தெரிஞ்சாச்சு. இனிமேல் அவன் தன்னை மனுஷன்னு சொல்லிக்கிறது எப்படி அத்தியாசம்னு சொல்ல முடியும்? அதனால இது ஒரு கவுன பிரயோகமா வச்சுக்கணும். கவுனமா சொல்றது அந்த மாதிரி சொல்ற பிரயோகமாக வச்சுக்கணும். ஒரு பக்தி சித்தாந்தி சொல்றா, நீ எவ்வளவுதான் யுக்தியாக தெரிஞ்சிருந்தாலும் இந்த கவுன பிரயோகம் இது ஆகாது. கவுன பிரயோகம்னு சொல்றதுக்கு எந்த மாதிரி ஒரு சேத பிரதீதி வேணுமோ அந்த சேத பிரதீதி இவனிடத்துல இல்லை. இவன் யுக்தியை வச்சுட்டு இப்படி சொல்றதும் இல்லையோ அதனால இது வேற அப்படின்னு சொல்றான்னு தவிர நிஜமா இவனுக்கு ஒன்றும் வேறு பிரதீதியும் வரல, ஒன்றும் வரல. என்னுடைய சரீரம் அப்படின்னு பேசலேட்டை வச்சுட்டு நான் வேறு அந்த சரீரம் வேறாக இருந்தா தான் என்னுடையதுன்னு அதை சொல்ல முடியும். ஆகையால எனக்கும் அதுக்கும் வேற ஒரு பேதம் இருக்கு அப்படின்னு இவன் கல்பனை பண்றான், அனுமானம் பண்றானே தவிர நேரடியாக எதுக்காக ஒரு கடத்தையும் இன்னொரு படத்தையும் வச்சோம்னா அது ரெண்டு தனித்தனியா எப்படி தெரியுதோ அந்த மாதிரி ஒன்று இருக்கு. ஆத்மாவும் தேகமும் தனியா தெரியுது. ஏன்னா இதுக்கு ஒரு அனுமானத்தையே சொல்லிக்கிறோம். அப்ப என்ன யுக்திங்கிறது என்ன பண்ணணும்னா, இவனுக்கு தெரியக்கூடிய விஷயம் என்னங்கிறத விவேச்சனம் பண்ணணும். விஷயத்தை நமக்கு தெரியப்படுத்துறது என்னமோ பிரமாணம் தான். ஆனா பிரமாணத்துல என்ன தெரியுது அப்படிங்கிறத யுக்தி தான் பிரித்து காண்பி. அப்ப யுக்தி என்ன பண்ணணும், பிரமாணத்தினுடைய விஷய விவேகம், அதை விவேகம் இருக்கு. நான் ஒரு உதாரணம் சொல்றேன். இந்த தர்க்கம் அது யுக்தியானது அதனுடைய விஷயத்தை விவேச்சனம் பண்றது அப்படிங்கிறதுக்கு உதாரணம் சொல்றேன். இப்ப சாதாரணமா நமக்கு ஒரு ஸ்தலத்தை கண்ணால பாக்குறோம். கண்ணால பார்க்கும்போது அந்த ஸ்தலம் என்னென்ன தெரியுது, பலம் தெரியுது. அந்த பலம் என்ன கலர்ல இருக்கு அதுவும் தெரியுது, ரூபம் தெரியுது இல்லையா? வேற என்னதான் தெரியும், அது எந்த ஆதாரத்துல இருக்குங்கிறது தெரியும். இந்த மாதிரி கண்ணுக்கான எதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும் அப்பேற்பட்ட சில விஷயங்கள் தான் தெரிஞ்சு போகும். ஆனால் அதனுடைய ருசி என்னங்கிறது கண்ணுக்கு தெரியும். ஏன் அது கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள். அதனுடைய வாசனை என்ன அப்படிங்கிறது அதை கண்ணால சொல்லணும். அப்ப என்னாச்சு, அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு வேற ஒரு இந்திரியம் தேவைப்படும். இப்போ அந்த பழத்துல ருசி இல்லைன்னு நான் கண்ணை வச்சுன்னு சொல்லக்கூடாது. கண்ணுக்கு தெரியல அப்படிங்கிறதுக்காக அது ஒன்றும் ருசி இருந்தா தெரியணும்னு சொல்லக்கூடாது இல்லையா? அதனால என்ன பண்ணணும்னா, இப்போ அங்க நம்ம சாதாரணமா ஒரு வஸ்து இல்லை அப்படின்னு முடிவு பண்றதுக்கு தெரியலேங்கிறதான் வச்சுக்கிறோம். இந்த வஸ்து இல்லைங்கிறத எப்படி முடிவு பண்றோம்னா, இருந்தா தெரியணுமே, தெரியலையோ அதனால இல்லைங்க இப்படிதான் கண்டுபிடிக்கிறோம். நம்ம பிரமாண விஷய விவேச்சனத்துக்கு இது ரொம்ப முக்கியம். நம்ம ஒரு வஸ்து அங்க இல்லைங்கிறத எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு கேட்டா, அதான் பார்த்தா தெரியறதேன்னு சொல்லிட்டு இருக்கோம். இது இல்லை, பார்த்தா இல்லைங்கிறது தெரியாது. வெறும் பார்த்தா இல்லைங்கிறது தெரியாது, அங்க கொஞ்சம் வேலை இருக்கு. அங்க முதல்ல பாக்குறோம், இருக்கான்னு பாக்குறோம்.
இருக்கா இல்லையான்னு பார்க்கல, இருக்கான்னு பாக்குறோம், இருக்குன்னு தெரிய மாட்டேங்கிறது அப்படின்னா இல்லை. இருந்தா தெரியணுமோ இல்லையோ, தெரியலையே, அதனால இல்லை. இதை நாம பார்த்து சொல்றதான்னு நினைக்கிறோம். அப்ப இல்லைங்கிறது நம்மளுடைய பிரத்யக்ஷ விஷயம் இல்லை. அந்த பிரத்யக்ஷத்தினால இருக்குங்கிறது தெரியாததுனாலே கடைசியில இல்லைன்னு முடிவு கொண்டு வரும். இப்படிதான் வருது. அப்ப இந்த மாதிரி பண்றோங்கிறது நமக்கு எப்படி தெரியுது? இதுதான் யுக்தி. அதே மாதிரி கண்ணுக்கு தெரியாத அந்த ரசம் அந்த பழத்துல இருக்கு அப்படிங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொன்னா யுக்தியாக தான் சொல்றோம். எப்படின்னா அதே பழத்தை வாயில போட்டுட்டா மாத்திரம் அது தெரியுது, அதனுடைய ருச்சி தெரியுது. கண்ணால பார்த்தா தெரியல. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா இதுவும் அதுவும் வெவ்வேறு குணங்கள் அதுல இருக்கு அப்படின்னு தெரியும். அதனால இல்லைன்னு தீர்மானம் ஆக முடியாது. நீங்க ஒரு கண்ணுக்கு தெரியலேங்கிறதுக்காக அந்த இல்லைன்னு சொல்ல முடியாது. வாயில போட்டா அந்த ருச்சி இருக்குன்னு தெரியுது இல்லையா? அப்ப இது இதே மாதிரிதான் அந்த ஆந்தோக்கியத்துல சொல்லி கொடுத்தாரு தத்துவமசி. இருந்தாலும் தெரியல அப்படின்னு கேட்டான். இருந்தும் தெரியாம இருக்க முடியும் அப்படிங்கிறதையே உதாரணம் காமிச்சார். ஒரு உப்பு கட்டியை கொண்டு வந்து, அண்ணா கண்ணுக்கு தெரிகிற உப்பு கட்டியை கொண்டு வந்து ஜலத்துல போட்டு வச்சுக்கிட்டான். மறுநாளைக்கு பார்த்தா கண்ணுக்கு தெரியல, நேற்றுக்கு தெரிஞ்சது இது இல்லை. அப்ப இல்லைன்னு சொல்ல முடியுமா? எடுத்து எல்லாருக்குமே விதித்து பாருன்னா இருக்குன்னு அறிவுறுத்தல இல்லையா? அந்த மாதிரி விஷயத்துல இந்த ஆத்மஸ்வரூபம் கலந்து தெரிகிறது, தெரியாமல் இருக்கு. ஆனா இருக்குங்கிறதுக்கு யுக்தி உங்களுக்கு உபயோகப்படும். அதுக்காக தெரிஞ்சு கொடுத்துன்னு சொல்லக்கூடாது. அதே மாதிரி இந்த ஆத்மாவுக்கும் சரீரத்துக்கும் உள்ள விவேகம் இருக்கு. இந்த விவேகம் யுக்தியால நாம ஏதோ ஊகிக்கிறோம் என்றத அது பிரத்யட்சமா தெரிஞ்சதாக நினைச்சுள்ளோம். ஆகையாலே இந்த எத்தனைதான் யுக்தி சொன்னாலும் அகமனுஷகாங்கிற விவகாரம் பழையபடிக்குதான் இருந்துருக்கு. அது ஒன்றும் கவுனம் ஆகாது. கவுனம் ஆகாதுங்கிறதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் என்ன கொடுத்தாருன்னா அப்படின்னு சொல்றேன். நாங்கிறது ரசம் ஆனு தீர்க்கம் சொல்லுவா இல்லையா? இந்த கவுனம்னு யாராவது சொல்வாரோ? ஆனா நிஜமா அது ரசமும் தீர்க்கம்ங்கிறது அகாரம் இல்லை, ஒரே அகாரம் தான். முதல்ல சொன்னதும் ரெண்டாவது சொன்னதும் ஒரே அகாரம் தான். அந்த தனி ரசமா இருந்தா அந்த அகாரம் ரசமா தெரியும், தனி தீர்க்கமா இருந்தா தீர்க்கமா இருக்கும். இல்லாட்டா இப்ப பாருங்களேன், எத்தனை அச்சு ரசம் தீர்க்கம், இதுக்கு மேல சுழுத்தம், சுழுத்தத்துக்கு மேலேயும் உண்டோ? கிடையாது இல்லையா? சுழுத்தத்தோட முடிஞ்சு போச்சோம். ஆனால் நாம் நீட்டிலே வந்தோம்னு வச்சுக்கோங்க, இது என்னன்னு சொல்றது? இது ஆவோட ஒண்ணும் இல்லை. அகாரங்கிறது அந்த வர்ணம் இருக்கு, அந்த வர்ணத்துடைய தர்மமே இல்லை. இது இவனுடைய தனி தர்மத்தை விடுத்து அதுல ஏற்றி அதை ரசமாகவும் தீர்க்கமாகவும் எல்லாமே சொல்லிட்டு இதெல்லாம் தெரிஞ்சும் நாம அதை கவுனம்னு சொல்ல மாட்டோம். இதுவரை சொல்ற வாழ்க்கை முக்கியமாத்தான் வச்சுட்டு எல்லா விவகாரமும் நடக்கும் அப்படின்னு திருஷ்டாந்தம் காண்பிச்சார். இப்ப அதுக்கு மேல சொல்றான், நீ சொல்றது மகதேத இந்திரஜாலம். இந்திரஜாலம்னு சொன்னா ஏமாத்திர வித்தையா இருக்கும். அதாவது இது வேற அது வேறேன்னு யுக்தி தெரிவிச்சு விட்டோம், சந்தேகம் இல்லாம தெரிவிச்சிருக்கு. ஆனாலும் கவனம்னு சொல்ல மாட்டேன், அது சாந்தி தான் அப்படின்னு எப்படி சொல்றது? நீங்க நன்னா பார்க்கணும். இது ரஜதம் இது ரஜதம்னு எவன் நினைச்சிட்டு இருக்கானோ, இது ரஜதம் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அவனை சாந்தம்னு யாராவது சொல்லுவாரா? சொல்ல மாட்டா இல்லையா? அதுக்கப்புறம் இது ரஜதம்னு சொல்லுவனும் ஆவான். இது ரஜதம் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ரஜதம் வேறு இது வேறு அப்படின்னு விவேகம் வந்ததுக்கு அப்புறம் அதை திருப்பி மறுபடியும் ரஜதம் சொல்லுவனும் மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது நாம் வேறு என்னுடைய சரீரம் வேறுன்னு யுக்தியாக தெரிகின்றால் கூட அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த பழைய இதுல அவன் பண்ண முடியாது இல்லையா? பழைய விவகாரத்துக்கு வர முடியாது. ஆனாலும் அதே மாதிரி சப்த பிரயோகத்தை பண்றானேன்னு சொன்னா அதை கவனம்னு சொல்றத விட்டுட்டு நீங்க அது கவனம் இல்லை, இந்த விவேகம் வந்தாலும் அது அதே அத்தியாசம் தான் அப்படின்னு சொல்றதுல இது இந்திரஜாலம் மாதிரினா இருக்கு. மகதேத இந்திரஜாலம் எது தர்க்கானுகிரகீதா பிரமாணா. நீங்க யுக்தி தர்க்கம்னா யுக்தின்னு வச்சுக்கோ, யுக்தியோடு சேர்ந்து உங்களுடைய பிரமாணம் யதாயதம் அசாதாரண ரூபையோ, அந்த ஆத்மா அந்த தேகம் இது உண்மையிலே அது என்ன ரூபம்? ஆத்மாங்கிறது சைதன்ய ஸ்வரூபம், தேகங்கிறது ஒரு ஜட பதார்த்தம். இது நல்லா தெரிஞ்சு
யதா யதாயதம் அசாதாரண ரூபயோரேவ அவபாசமானதோ சந்தேகம் இல்லை. நம்ம உடம்பே நமக்கு தெரியுது. நமக்கு தெரியுதுன்னா நாம் பார்க்கிறவனாகவும் நம்ம உடம்பு என்னால பார்க்கப்படும் பொருளாகவும் பிரத்யட்சமாவே தெரிகிறது. இனிமேல் அதுல ஏதாவது யுக்தி வருமா என்ன? நம்ம உடம்பு நமக்கு தெரியுறதும் அப்ப என்னாச்சு, நான் பாக்குறவங்க வேற, இது வேற தானே, இவ்வளவு பழுக்குன்னு தெரியுது, அது ஜடம், நாம தான் அதை பாக்குறோம் அப்படிங்கிறதும் தெரியுது. இவ்வளவு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட ஏகத்வாவகமஹா, மறுபடியும் ஏகத்வாவகமஹா அத்தியாசம் தான் ந கவுனஹா அப்படின்னு சொல்றது. இது இந்திரஜாலம் மாதிரி தான் இருக்கு. ஆமாம், இந்திரஜாலம் தான். பாடம் இந்திரஜாலம் அதனாலதான் போமாட்டேங்குது. அவித்யா கிருதத்வா, அதனால இந்திரஜாலம் அவித்யான வருது அப்படிங்கிறதுனால நான் இதை நிஜம்னு சொல்ல வரேன். கவுனம்ங்கிறது இல்லை, இவனுடைய அத்தியாசம் மறுபடியும் அப்படியே அனுவர்த்திச்சுட்டே இருக்கு அப்படிங்கிறத சொல்றேனே தவிர அதுக்காக இது சத்தியம்னு சொல்ல வரலையே. அதனால அவித்யாகிருதமானத்தினால இதன் இந்திரஜாலம்னு சொன்னால் நான் அதை மறுக்க மாட்டேன். ஆமாம், அவித்யா அத்தியானத்தினால தெரிகிறது எல்லாம் இந்திரஜாலம் தான், அப்படிதான் தெரியும். பொதுவா இந்திரஜாலம்ங்கிறது யுக்திக்கு பொருந்தாதுன்னு இவன் எந்த யுக்தியால பார்த்தோம்னா அப்படி இருக்க முடியாது. எதெல்லாம் இருக்க முடியாதுன்னு சொல்றோமோ அதெல்லாம் இருக்கிறதாக தெரிஞ்சதுன்னா அதுதான் அவித்யுடைய மகம். ததா அகம் பிரத்யயஸ்ய விஷய பிரதிஷ்டிதஸ்யைவ ததா ததேக பிரதிஷ்டிததா பிரதிபந்தகிருத் அநாத்யவித்யாகிருதம் தேகாதி பிரதிஷ்டிதத்துவமபி திருஷ்டம். இதை பாருங்க, அகம்னு நான் எந்த வஸ்துவை சொல்றேன் அப்படின்னு கேட்டா ஆத்மாவை தானே சொல்லலாம். நான் அப்படின்னு அகம் அப்படிங்கிற இந்த பிரதீதி இருக்கு. இந்த பிரதீதிக்கு விஷயம் என்னன்னா ஆத்மா அப்படி இருக்கும். விஷய பிரதிஷ்டித சதா, இந்த அகம்னு நான் சொல்லி இதை காமிக்க மாட்டேன், ஆத்மாவை தான் சொல்லிக்கிறேன். ஆக தன்னுடைய விஷயத்தை அதை போதிச்சதுல எந்த தப்பும் சொல்ல முடியாது. ஆனாலும் ததேக பிரதிஷ்டிதா பிரதிபந்தத்திற்கு, அப்ப எப்போ தான்ங்கிறத அந்த ஆத்மா தெரிகிறதோ அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி தன்னை மனுஷன்னு பேசிக்கிறான். ஆத்மாங்கிறது தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட மனுஷன்னு தன்னை சொல்லிக்கிறானா சொல்லிக்கிறது இல்லையா? அப்ப இங்க என்ன, இங்கதான் மாறுபட்டு அந்த ஆத்மாவிலேருந்து இறங்கி இப்ப அகம்னு சொல்லி சரீரத்தை சொல்ல ஆரம்பிச்சுட்டான். மனுஷத்துக்கும் அங்கதானே இல்லையா? அப்ப எப்படி சொன்னான்னா அந்த அகம் விஷய பிரதிஷ்டிதம், அகங்கிறது நிஜமாக ஆத்மாவை சொல்லிட்டு இருந்ததே, ஸ்திரமாக ஆத்மாவை சொல்லக்கூடியதாக இருந்ததே, தெரிவிக்கக்கூடியதாக அந்த பிரதிக்கு ஒரு பிரதிபந்தம், ஒரு பங்கம் ஏற்பட்டு அது அப்படியே மாறி தேகத்தை சொல்ல ஆரம்பிச்சிருக்கோம். இந்த பிரதீதிக்கு விஷயமா தேகம் ஆயிடுச்சு. எப்போ ஆச்சு எப்படி ஆச்சுங்கிறது தெரியாது, ஆயிடுச்சு. இதுதான் விஷய சதேக பிரதிஷ்டிதா பிரதிபந்தது. அப்ப என்ன ஆச்சு, ஒரு இடத்துல ஆத்மாவை நான் சொல்லிக்கிறான், ஒரு இடத்துல சரீரத்தை நான் சொல்லிக்கிறான், ஒரு இடத்துல கண்ணை காது போட்டு இந்திரியங்கள் எல்லாம் தான் சொல்லிக்கிறான். இப்ப எதை நான் சொல்லிக்கிறான்னு தெரியலையே, ஒரே குழப்பமா இருக்கு. அதான் அநாத்யவித்யாகிருதம் தேகாதி பிரதிஷ்டிதத்துவம் அப்படி திருஷ்டம் சத்திய அகம் பிரத்யேக. அகங்கிற இந்த பிரதீதியானது தேகத்திலும் தேகத்தை குறித்து கூட வருதுங்கிறது நமக்கு அனுபவத்துல தெரியும். நான் சாப்பிட்றேன், நான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாக்க இந்திரியம், நான் ஓடுறேன் அப்படின்னு சொன்னா தேகம் தெரியுது. அத தேகாதி விஷயத்துவ அவிரோதி விஷய பிரதிஷ்டத்துவம் அகம் பிரத்யத்த. அப்ப இதுல இருந்து என்ன ஆச்சுன்னு கேட்டா, இது அகம் பிரத்யேக விஷயம் ஆகட்டும், அகம் பிரத்யேக விஷயம் ஆத்மாவாகட்டும், அதுக்காக தேகம் இல்லைன்னு ஆகிடாது. இதுதான் வித்தியாசம். இதம் ரஜதம் அயம் சர்பகா அப்படின்னா பிராந்தி வரைச்சு எப்போ நமக்கு விவேகம் வருதோ, அந்த விவேகம் வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் அதை நம்ம ரஜத பிரதீதிக்கு அது விஷயமாகாது. அந்த எழுத்தாப்புல இருக்கிற வஸ்துவை அதுக்கப்புறம் பாம்புன்னு நம்மளால பார்க்கவே முடியாது. ஏன் ரஜதம்னு தெரியாது. ஆனா இங்க எப்படி இல்லை, நான் சேட்டனன் ஆத்மா வேறு வேறுன்னு நிறைய தடவை சொன்னதுக்கு அப்புறம் கூட அகங்கிற அந்த பிரதீதி அது தேகத்திலேயே ஏற்படும், மறுபடியும் அதே ஏற்படும். இதான் வித்தியாசம். அதோ யுக்தியா விஷய விவேச்சனை அப்படி இந்த யுக்தி சொல்லி விவேச்சனைகள்லாம் பண்ணியாச்சு. எல்லாம் பண்ணினாலும்
விஷயோபதர்சனேன, அதாவது விஷய உபதர்சனேன தத் பிரதிஷ்டத்துவ மாத்திரம் கிருதம் ந அதிகம் ஆதரிசிதம். இந்த யுக்தி என்ன பண்ணினா விஷயத்தை விவேச்சனம் பண்ணி கொடுத்து இது தனியா கூட ஒரு ஆத்மான்னு ஒண்ணு விஷயம் ஆகும் அப்படிங்கிறத சொன்னதே தவிர்த்து இவ்வளவுதான் சொல்லிக் கொடுத்ததே தவிர அகம்னு சொன்னால் தேகத்தை தவிர கூட ஒண்ணு உண்டு, தனியா இருக்கு அப்படிங்கிறத காண்பித்ததே தவிர அதை இதெல்லாம் அகம் இல்லைங்கிறத அதுலேருந்து தீர்மானம் பண்ண. நான் என்னுடைய சரீரம் அப்படின்னு பேசத்த யுக்தியோட நம்ம விசாரித்து பார்க்கும்போது நானும் ஒண்ணு இருக்கு, தேகத்தை தவிர்த்தும் ஒண்ணு இருக்கு, அவ்வளவுதான் தெரிஞ்சதே தவிர தேகங்கிறது நான் இல்லை, இனிமேல் நான் தேகத்தை நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லவில்லை. அதிகம் ஆதரிசிதம். அதனால ஸ்வவிஷய பிரதிஷ்டத்வஞ்ச தேகாதிது அகம் மமாபிமானேன நவிருத்ததே. அந்த ஸ்வவிஷய பிரதிஷ்டத்வம்னு இதைத்தான் சொல்றது. நான்கிறது வெறும் ஆத்மா அப்படின்னு சொன்னா இருந்தா இருந்துட்டு போட்டோம். அதுக்காக தேகத்துல நான்கிற பிரதீதி வருதோ மமாங்கிற பிரதீதி வருதோ இது ரெண்டு அந்த யுக்தி பிரதிபந்தம் பண்ணவில்லை. இதுக்கு விரோதமாக யுக்தி வந்தாலும் பழையபடிக்கு எதிர்த்து விரோதம்னா என்னன்னா இந்த அத்தியாசம் உடனே தீர்ந்து போயிடுச்சு அப்படின்னு சொன்னா அந்த தியானம் அத்தியாசத்தை விரோதம். யுக்தியாக நீங்க விஷயத்தை விவேச்சனம் பண்ணினால் கூட அந்த அத்தியாசம் போகலை. அத நியாயதா விஷய விவேச்சனா ஊர்வமபி, நியாயம்னா யுக்தி, யுக்தியை கொண்டு விஷயங்களை விவேச்சனம் பண்ணி நன்றாக தெரிந்து கொண்ட பிறகு கூட ஊர்வமபி ந ராகவஸ்தாதோ விசிஷ்யதே அகம் பிரத்யா. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தானோ எப்படி இவனுக்கு தெரிஞ்சுட்டு இருந்ததோ அதை காட்டி ஒரு வித்தியாசமும் வரல. அகங்கிற பிரதிநிதி நான் மனுஷன் அப்படிங்கிற பேசனுக்கு அவன் எதை நினைச்சுக்கிறானோ அந்த நினைப்புல இதுக்கு முன்னாடி இருந்த நினைப்புக்கும் இப்போ உள்ள நினைப்புக்கும் வித்தியாசமே வரல. நடுப்புற யுக்தி வெறும் அது வேற இது வேறேன்னு சொல்ல வச்சதே தவிர பழைய விவகாரத்தை மாற்றி விடலையா. தேனா ந கதாச்சிதபி மனுஷோகமிதி பிரத்யோ குணா. அதனால நான் மனுஷன் அப்படின்னு சொல்றது இருக்கு, இது ஒரு நாளும் கௌரவமாகாது, இது முக்கியம்தான், அத்தியாசம்தான். ததேவம் ஸ்வயம் ஜோதிஷீவசதோ ஜீவஸ்ய காரியகரண சங்காத வதிரிக்ததாயாः ததா அனவபாத தரிசனாத் மனுஷ்யோகம் இதி ச அத்தியாச உபலப்தேः பிரம்மாத்மைகத்வஸ்யாபி தத்ஸ்வரூபஸ்ய அனவபாசனம் பூர்வகாலகோடி ரஹித பிரகாசாச்சாதி தமோ நிமித்தம் ஸ்ருதி ததர்த்தாபத்தி சமர்ப்பிதம் தன்னிமித்த அகங்காராத்யாசச்ச சம்பாவியத்தை. சம்பாவனா பாஷத்துக்கு இப்போ உபசம்ஹாரம். இந்த மாதிரி ஒரு அத்தியாசங்கிற வஸ்து ஒண்ணு சம்பவிக்கலாம். இவ்வளவு விசாரம் பண்ணி அது தெரியலாம். அத்தியாசம் சம்பவிக்கலாம், அதுக்கு காரணமான ஒரு அஜ்ஞானம் சம்பவிக்கலாம். எப்படி எதை வச்சு அந்த மாதிரி ஒரு வஸ்து இருக்குங்கிறத நீங்க தீர்மானம் பண்றீங்கன்னா அதுக்கு முக்கிய சொல்றேன். ஸ்வயஞ்சோதிஷ ஜீவ சதோ ஜீவாத்மா தானே பிரகாசிக்கக்கூடிய ஸ்வயஞ்சோதி அத்திராயம் புருஷ ஸ்வயஞ்சோதி. சொப்பனம் பார்க்கறது அந்த சொப்பனத்தை பார்க்கறதுக்கு இன்னொரு ஜோதிஷத்தை எடுத்துக்கிறே தானே அது எல்லாத்தையும் பார்த்து விடுறோம், வேற எந்த சாதனமும் இல்லாம சொல்லு அத்திராயம் புருஷ ஸ்வயஞ்சோதி. அப்படின்னா அப்பேற்பட்ட அந்த ஜீவனுக்கு தன்னை தெரிஞ்சுக்கிறதுக்கு வேற எதுவுமே அபேட்சை இல்லை, தானே பிரகாசிக்கக்கூடிய சுபாவம் உள்ள ஜீவனுக்கு தான் காரிய காரணத்தை காட்டிலும் வெகுங்கிற அம்சம் தெரியாம போச்சு அப்படின்னு கேள்வி வரும். காரிய கரண சங்காத வெதிரிக்ததாயா ததா அனவபாத தரிசனம். இது தானா பிரகாசிக்காத வஸ்து ஜடம், தேகம் இந்திரியம் போக்குவரத்து. இதுவோ தானே பிரகாசிக்கூடிய ஸ்வயம் ஜோதிஸ்வரூபம். இந்த வித்தியாசம் கூடவா தெரியாம போகும்? இவ்வளவு பயங்கர வித்தியாசம் தெரியாது, இது எப்படி தெரியாம போச்சு அப்படின்னு சொன்னா அதுக்காக ஒரு காரணம் சொல்லும்படியா இருக்கு. ரொம்ப வித்தியாசப்பட்டது இல்லையா? ஜடம் சேதனம் அப்படின்னு சொன்னா ரொம்ப ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இருட்டு வெளிச்சம் அவ்வளவு வித்தியாசமா இருக்கு. சமப்பிரகாசம் சொல்லிருக்காரு. அப்போ எப்படி ரெண்டும் ஒன்னா தெரிய முடியும் அப்படின்னு கேட்டா அதுக்குதான் ஒரு காரணம் சொல்லும்படியா இருக்கு. இதுதான் அஜ்ஞானம்.
அஜ்ஞானங்கள். ஒண்ணு மனுஷோகம் விதித்த அத்தியாச உபலப்தே. ஏற்பட்ட ஜீவனுக்கு தான் மனுஷன் அப்படிங்கிற ஒரு சாதனை வருது. அது இருக்குன்னா அதுக்கு ஒரு காரணம் இல்லாமல வரும். அதனால அதுக்கு காரணம் அஜ்ஞானம் இருக்கு சரியாகும். அதே மாதிரி பிரம்மாத்மனிகத்வஸ்யாபி தத்வரூபஸ்ய ஆவபாசனம். இந்த ஜீவன் சுப்பிரகாசமான அந்த ஸ்வரூபம் இருக்கு, அது நிஜமா பிரம்மஸ்வரூபம் தானே, அது தவிர வேற ஒன்றும் இல்லையே, அப்பயே தெரியல. அது சாட்சாத் பிரம்மஸ்வரூபம், அப்ப ஏன் அந்த மாதிரி தெரியல அப்படின்னு சொன்னால் அதுக்கும் இந்த அஜ்ஞானம். இதெல்லாம் இப்படி எல்லாம் நடக்கிறதே இதுக்கு காரணமாக அஜ்ஞானம் இருக்குங்கிறது தான் நமக்கு தெரியும். அது எப்படி இருக்கு? பூர்வகால கோடி ரஹித. பூர்வகால கோடி ரஹிதம் எப்ப ஆரம்பித்தது? பூர்வகால கோடினா ஆரம்பம், ஆரம்பம் இல்லாதது, அனாதீன. எப்ப ஆரம்பிச்சது எப்பெல்லாம் தெரியல கேட்கக்கூடாது. அதே மாதிரி பிரகாசாட்சாதி, பிரகாசத்தை மறைக்க கூட கூடியது. பிரகாச ஆட்சாதி. தமோ நிமித்தம். தமகான இப்ப இந்த அஜ்ஞானத்தை சொல்ற தமக்குன்னு. அதனாலதான் இந்த மாதிரி எல்லாம் நடந்தது. சுப்பிரகாசமான சைதன்யம் காரியகரண சங்காதம் தெரியாம போயிடுச்சு, மனுஷோகம்னு தெரிய ஆரம்பிச்சது, அகம்பிரம்மாத்மின்னு அந்த சொரூபம் தெரியாம போச்சு. இதெல்லாம் இந்த காரியங்கள்லாம் வரத்துக்கு அந்த அஜ்ஞானம் தான் காரணம். இது ஒண்ணு. ஸ்ருதி ததர்த்தாபத்தி சமர்ப்பிதம். இந்த விஷயத்தை ஸ்ருதியும் சொல்லிக் கொடுக்கிறது. ஸ்ருதியில் சொன்ன விஷயத்திலேருந்து ஊகிக்கவும் முடியாது, ஸ்ருதி அர்த்தாபத்தியாலையும் தெரியுது. சரியா? இத்தனை காரணங்கள்னால அது இருக்குன்னாச்சு. அதை காரணமாக கொண்டுதான் அகங்கார அத்தியாசத்தை சம்பாதிக்கிறது. இந்த அத்தியாசங்கள் எல்லாம் வருது. அநாதித்வாச்ச பூர்வதிருஷ்டத்துவம் ஸ்மிருதி ரூபத்துவம். அத்தியாசத்துக்கு லட்சணம் சொன்னாரோ பூர்வதிருஷ்டம். இது அனாதியானத்தால சர்வதா பூர்வதிருஷ்டம். இது முதல் அத்தியாசம்னு சொன்னா அதுக்கு முன்னாடியே இது இருக்கு. முதல் அத்தியாசம்னு கிடையவே இல்லை, இதுக்கு முன்னாடியே இருக்கு. எதை எடுத்தாலும் இதுக்கு முன்னாடி இருக்கு. அனாதினா அப்படிதான் இருக்கு. அதனால அதை பூர்வதிருஷ்டம் ஸ்மிருதி ரூபம் அப்படின்னு சொல்லலாம். பிருதக் போக்திரு விஷய அனுபவ பலாபாவா போக்திரு சைதன்ய சம்பலித ஏகானுபவ பலத்வாச்ச பரத்ர பராவபாசஸ்ய அந்யோன்ய சம்பேதஸ்ய வித்யமானத்வாத் அத்தியாச லட்சண வியாப்தி இஹாபி உபபத்தியதே. அத்தியாசத்துக்கு சொன்ன லட்சணம் இருக்கு, அந்த லட்சணத்துடைய வியாப்தியில சமன்வயம். அந்த லட்சண சமன்வயம் இங்க அகங்கிற நம்ம முதல் அத்தியாசம் சொல்றோமே, இந்த அத்தியாசத்திலும் ஆகுவது. அந்த லட்சணம் இன்னும் பொருத்தமாக அமையிறது. எப்படின்னு பாருங்க. போக்திரு விஷய அனுபவ பல அபாவா. போக்தான்னு தனியா இருக்கு. போக்தா ஜீவன். அந்த போக்தாவை மாத்திரம் நீங்க தனியா எங்கேயாவது பார்க்கிறீங்களோ? இதுவரையும் பார்க்கல. போக்தா இந்த காரியகண்ட சங்காதம் அதோட சேர்ந்து இந்த விஷயங்கள்லாம் அனுபவிச்சிருக்க மாதிரி அப்படி கிடையாது. ஆனா தனியாக பிருதக்காக பாக்கி காரியகண்ட சங்காதம் வெதிரிக்தமாக போக்தாவை தனியா ஒருத்தம் பார்க்கறது இல்லை. அப்படி பார்த்துட்டாங்கன்னா அப்புறம் இந்த திரும்பி அகமனுஷனா வராது. அந்த சாட்சாத்காரம் ஏற்பட்டது அனுபவம் விட்டுன்னு சொல்லணுமே, அப்ப அஜானமே போடும். ஏன்? அதனால அது இப்ப வெறும் யுக்தியை வச்சிருந்து போக்தா வேற இது வேற, போக்தா வேற போக்தம் வேற அப்படின்னு வெறும் சொல்றதுதான். அது பார்க்கல, பிரத்யட்சம். போக்திரு சைதன்ய சம்பலித ஏகானுபவம் பலத்வார்த்தம். இப்ப இருக்கிற அனுபவம் எப்படி இருக்குன்னா போக்தா கலந்து தெரிகிறான். போக்கியத்தில் போக்கியத்தோடு சேர்ந்து போக்தா தெரிகிறான். போக்கியம் சேராமல் போக்தா தெரிஞ்சா அதுக்கப்புறம் அப்புறம் கௌரவ விவகாரங்கள்லாம் வராது, விவகாரம் தீர்ந்து வரும். அதனாலே பரத்திர பராவகாசத்திய பரத்திர பராவகாசா போக்தாவாக இருக்கிறவன் போக்கியத்தோடு சேர்ந்து பராவகாசமாயிருக்கும், அத்தியாசமாயிருக்கும். இதுதான் அந்யோன்ய சம்பேதஸ்ய வித்தியமானத்வா அத்தியாச லட்சணம் வியாப்தி. எல்லாருக்கும் அந்த அத்தியாசத்துக்கு சொன்ன லட்சணம் அமைய ஆயிடுது. இந்த ஆக போயமத்தியாசம் நாமே பாஷம் பண்றது. போயமத்தியாசம் நாமான்னு அந்த சப்தத்துக்கு ரெண்டு அர்த்தம் வச்சுக்கணும். ஒண்ணு என்னன்னா அத்தியாசம்னா என்ன சொல்லி கேட்கறது பிரச்சனை. கிருஷ்ணன் குருகிட்ட தெரியாம கேட்கிறான், அத்தியாசம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டால்
அதுக்கு ஒரு பதில் சொல்லும். ஆனா கோயம் அத்தியாசம் நாமா அப்படின்னு ஒரு பூர்வபக்ஷி கேட்டாங்க, துணியில தான் வித்தியாசம், நீ சொல்ற அத்தியாசமே தப்பு வர முடியாது அப்படின்னு ஆட்சேபத்துக்கும் இந்த கணாங்கிற தத்துவத்தை மற்றொரு. இப்ப இது வரையும் என்ன பண்ணினாருன்னா, பிரச்சனை கேட்டான்னு நினைச்சுட்டு அப்படி வச்சிருந்து பிரச்சனை கேட்டிருக்கான் அப்படின்னு சொல்லி அது பதில் சொல்லிட்டார், இதுதான் பாருங்க. இப்ப அடுத்தபடி நான் பிரச்சனை இதை கேட்கிறான், இதான் அடுத்த பாக்கியம். கடம் பிரத்யகாத்மனி அவிஷயே அத்தியாசோ விஷய தர்மானா பாக்கியத்துல என்ன சொல்றான், வேற எங்க வேணாலும் நீங்க அத்தியாசம் சொல்லுறோம், நான் ஒத்துக்கிறேன். சுத்தியில ரஜதாத்தியாசம் கொடுத்தா ஆஹா ஒத்துக்கிறேன். ஆனா பிரத்யகாத்மனி இதுல விஷயத்தையும் அதனுடைய தர்மத்தையும் அத்தியாசம் பண்றது சொன்னா என்னால ஒத்துக்கவே முடியாதுங்க. கடம் பிரத்யகாத்மனி அபிஷயே அத்தியாசோ விஷய தர்மம். அபிஷயங்கிறது இந்த சுத்திய ரஜதமா தெரியணும்னு வச்சுருந்தேன், அந்த சுத்தி அவனுக்கு தெரியணுமா வேண்டாமா? சுத்தியே பார்க்கல, இவனுக்கு எதிர்த்தா போல கூட சுத்தி தெரியல, சுத்தமா இல்லை. அப்ப அங்க ரஜதம் இருக்குன்னு அவனுக்கு பிரம வர முடியுமோ? காலை ஏதோ ஒன்று சுத்திட்டு இருக்குன்னு கூட தெரியாதவனுக்கு அதுல பாம்பு அப்படிங்கிற பிரம வர முடியுமா? வரவே முடியாது இல்லையா? அப்ப என்னாச்சு, அந்த விஷயம் கொஞ்சம் தெரியணும். எந்த விஷயத்தை மாற்றி புரிஞ்சுக்கணுமோ அந்த விஷயம் இவனுக்கு தெரியணும், அது விஷயம் ஆகணும் இவனுடைய ஞானத்துக்கு. அப்பதான் அதை மாற்றி தெரிஞ்சுக்க முடியும். தெரிஞ்சுக்கணும், மாற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. அப்பதானே அத்தியாசம். ஆத்மாவை தெரிஞ்சுக்க முடியாதே, ஏன்னா அது விஷயம் இல்லைன்னு சொல்லிட்டு பிரத்யேகாத்மா. பிரத்யேகாத்மாவை தவிர்த்து பாக்கி எல்லாம் பிரத்யேகாத்மாவுக்கு விஷயமா. பிரத்யேகாத்மா எப்படி தனக்கே தானே விஷயமாக முடியும்? அப்படி இருக்கும்போது அந்த பிரத்யேகாத்மாவோட எப்படி அத்தியாசம் வர முடியும்? ஒரு கிராந்தி எப்படி வர முடியும்? அது ஒண்ணு தெரிஞ்சிக்கக்கூடிய பதார்த்தம் இல்லையே, மாற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு அது தானா பிரகாசிக்கக்கூடிய பதார்த்தமா ஆச்சே, அதுல எப்படி கிராந்தி வர முடியும்னு கேட்டேன். கடம் பிரத்யேகாத்மனி அபிஷய அத்தியாசோ விஷய தர்மானாம். ஏன்னா நம்ம பார்க்கிற அத்தியாசம் அப்படின்னா சர்வோகி புரோகஸ்திகே விஷய விஷயாந்தரம் அர்த்தம். எனக்கு எழுத்தாப்புறம் ஒரு வஸ்து இருக்குன்னா அதை மாற்றி புரிஞ்சுக்கலாம். நான் பெயர்த்தா அது மாதிரி புரிஞ்சுக்கும், தப்பா தெரியும். ஆனா பிரத்யேக ஆத்மாவில தன்னையே மாற்றி விட்டு புரிஞ்சுக்கணும். துஷ்பத் பிரத்யேக ஆத்மா விஷயம் இல்லைங்கிறத யாரு சொன்னாங்கன்னா நீதான் சொன்னீங்க. ஏன்னா அங்க சொல்லியிருக்காரு, துஷ்மதஸ்மத் பிரத்யேக கோச்சரையோகோ விஷய விஷயினோ. ஒண்ணு விஷயம், இன்னொன்னு விஷயம் இல்லைன்னு காமிச்சார் ஆத்மா. துஷ்மத் பிரத்யாபேத பிரத்யேகாத்மனா அவிஷயத்துவம் பிரவேசி. அது விஷயம் இல்லைன்னு நீயே ஒத்துக்கிறியே, ஆத்மா விஷயம் கிடையாதுன்னு. அப்ப எப்படி ஆத்மாவில மாற்றி ஒரு கிரமம் பெற முடியும்? ரொம்ப சுலபமா புரிஞ்சுக்கலாம். நாம ஒரு விஷயத்தை தானே மாற்றி வேற இன்னொன்னா புரிஞ்சுக்க முடியும். அப்படின்னா அது ஒரு விஷயமாகணுமோ? விஷயம்னா என்ன தெரியுமோ, நம்ம தியானத்துக்கு விஷயமாகணும், அறியப்படும் பொருள் ஆகணும். அப்போ அதை தவறாக நாம அதை புரிஞ்சுக்கலாம். இது அப்படி இல்லையே. இந்த வஸ்து இருக்கு ஆத்மா, இது ஒரு அறியப்படும் பொருளே இல்லை. யாரு புரிஞ்சுப்பா? அது அறியப்படும் திருஷ்யம் சொன்னா திரஷ்டா யாரு? இன்னொருத்தம் கிடையாது. அப்படி இருக்கிறது இதுல போய் எப்படி கவனம் வர முடியும்னு கேள்வி சரியா தான் இருக்கா மாதிரி. இதுக்கு அவதாரிக்க பாஷ்ய பஞ்சபாதிக்க ஓயம் அத்தியாசோ நாமா இது கிம்ருத்தஸ்ய பிரச்சனை ஆக்ஷேபேக சமானவர்த்தின விசேஷானுபலப்தே திருஷ்டமனேன இது மத்வா அத்தியாசஸ்வரூபே அபிஹிதே புனः ஆக்ஷிப்தம் மயா இது அபிப்பிராயம் விவரணோதி. இது அவதாரிக்க ஓயம் அத்தியாசோ நாமான்னு கஹான்னு கேட்டிருக்கு. இந்த கிம் சப்தமானது பிரச்சனார்த்தகமாகவும் வரலாம், ஆக்ஷேபமாகவும் வரலாம். இது ஆக்ஷேபம் இல்லை, பிரச்சனை தான் வச்சுட்டு பதில் சொல்லிட்டார். பதில் சொன்னதுக்கு அப்புறம் அத்தியாசம் சொன்னதுக்கு அப்புறம் அவன் கேட்கிறான், நான் பிரச்சனை கேட்கல, ஆக்ஷேபம் வாசம் பண்ணிட்டு அப்படின்னு அபிப்பிராயத்தை ககம் புனః பிரத்யேகாத்மனி அவிஷயே அத்தியாசோ விஷய தர்மானா. இது பிரச்சனை. இது நிச்சயமா ஆக்ஷேபம் தான். எப்படி வர முடியும்? வர முடியாது அப்படின்னு. அப்ப பதில் என்ன சொல்றார்? பாடம் ஏவம் லட்சணா அத்தியாசா சக இன சம்பத்தி. அந்த ஆக்ஷேபத்துக்கு தான் இப்போ விவரணம். ஆன்சர் இல்லை, ஆக்ஷேபத்துக்கு பதில் உச்சதேங்கிறதுலேருந்து வரும். எப்படி இவன் ஆக்ஷேபம் பண்றாங்கிறத அவங்க அபிப்பிராயத்தை தெரிவிச்சார். நீ சொன்ன லட்சணம் அத்தியாசத்துக்கு சொன்னா அதை நான் ஒத்துக்கிறேன்.
பாடம் ஏவம் லட்சணா அத்தியாசா. இந்த பிரதிரூப பரத்திர பூர்வ திருஷ்டாபாசான ஒரு லட்சணம் சொன்னா ஒரு பரிஷ்காரம் பண்ணி தெரியா பண்ணியாச்சா எல்லாம் சரி கூட்டுவேன். சஜ இகன சம்பவத்தி பேர்பட்ட அத்தியாசம் இந்த ஆத்மாவில் வர முடியாது, வேற அனாத்மா விஷயத்துல வரலாம். கதம் ஏன் வர முடியாது? யதா சர்வோது புரோவஸ்து விஷயே விஷயாந்தரமத்தியதி. ஒரு கூட இருக்கிற வஸ்துவத்தான மாற்றி கொண்டு யுஷ்மத் பிரத்ய அபேதஸ்தித பிரத்யேகாத்மனா அபிஷேகத்தும் பிரவேசி. ஆத்மாவும் அதே மாதிரி விஷயமா எழுத்தாப்புல தெரியட்டுமே தெரியாது, அது விஷயம் இல்லைன்னு சொல்லிருக்கு. நகி அபிஷயே அத்தியாதோ திருஷ்டபூர்வா சம்பவீவா. எது விஷயமே ஆகாதோ அதுல மாற்றி அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுங்கிறது சம்பவிக்க சம்பவிக்காதே. இதுவரை பார்த்தது இல்லையே அப்படி ஒரு அத்தியாசத்தை. இப்போ பதில் நதாவதயம் ஏகாந்தேன அவிஷயः அஸ்மத் பிரத்யய விஷயத்வாத் அபரோக்ஷத்வாத் பிரத்யகாத்ம பிரசித்தே. பதில் என்ன சொன்னா, நான் அந்த பிரத்யகாத்மா விஷயம் இல்லை அப்படின்றது சொன்னேன். அது விஷயம் ஆகாதுதான், ஆனால் அது விஷயமாகும். அஸ்மத் பிரத்யய விஷயம் அப்படின்னா என்னன்னா, அதனுடைய ஸ்வரூபம் இருக்கு, சித்தஸ்வரூபம், அது விஷயம் ஆகாது. எங்கேயாவது அதனுடைய உண்மையான ஸ்வரூபம் உங்களுக்கு விஷயமா தெரிகிறதா? என்ன தெரியலையோ. ஆனால் அதனுடைய ஔபாதிக ரூபம் ஏதோ ஒரு உபாதி கலந்ததுன்னு வச்சுங்களேன், அப்போ அது தெரிய ஆரம்பிக்கும். தெரிய ஆரம்பிச்சோம்னா விஷயமாக ஆரம்பிச்சிடும். ஒருமையே அகங்கிறது சேர்ந்து கொடுத்து அஜானம்னு சேர்ந்து ஏதோ ஒரு உபாதி சேர்ந்த உடனே அஜானத்தையே வச்சுங்களேன், அந்த அஜானம் சேர்ந்ததுனாலே அதுல விஷயத்தும் சேர்ந்து இல்லாம அதை பார்க்க முடியாது, அது விஷயம் ஆகாது. ஆனா உபாதி சேர்ந்தால் விஷயம் ஆயிடும். அஸ்மத் பிரத்யய விஷயத்வா அபரோக்ஷத்வாத்த பிரத்யேகாத்ம பிரசித்தே. அது மேற்கொண்டு அப்புறம் நானும் விஷயின சிதாத்மனா கதம் விஷயத்தாவா இந்த மாதிரி பாஷம். ஆனா அது எப்படின்னு புரிய மாட்டேங்குது. ஆத்மா அப்ப சைத்தன்ய ஸ்வரூபம் இல்லையா, அப்படின்னா இது வெறும் ஞானஸ்வரூபம் தானே, விஷயஸ்வரூபம் இல்லை, இது விஷயம் ஆகாது. ஆனா திடீர்னு சொல்றாரு அப்படி ஒன்றும் இல்லை, அஸ்மத் பிரத்யய விஷயத்துவா அப்படின்னு பாட்டுக்காரர் சொல்றார். எதை வச்சு ஆட்சேபம் பண்ணினானோ அதுக்கு பதில் சொல்றதுக்காக செகண்ட் மாற்றி சொல்லிட்டார். அஸ்மத் பிரத்யய விஷயம் தான் அந்த ஆத்மா. அப்ப அந்த விஷயத்துல இன்னொன்னு அத்தியாசம் பண்ணி மாற்றி வரலாம் அத்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டார். ஆனா அது எப்படி வரும், அது எப்படி விஷயமாகும்? விஷயின சிதாத்மனா கதம் விஷயபாவா, அது எப்படி விஷயமாச்சு? விஷயம்னா என்ன தெரியுமோ, பராகுபாவேன இதந்தா சமுல்லேக்ஷோஹி விஷயோ நாம பவதி. விஷயம்னா என்னன்னா, இதோ இருக்கு இதந்தா சமம், தன்னை காட்டிலும் பராகுபாவேன, பிரத்யத்துக்கு நேர் விரோதி பராக். தன்னை காட்டி தாம் பார்க்கிறவனை காட்டிலும் தனியாக வெளியில பராகுபாவேன இதுன்னு சொல்லக்கூடியது யோக்கியமா எது இருக்குமோ அதைத்தானே நாங்க விஷயம்னு சொல்லுவோம். ஆத்மாவை அப்படியா சொல்ல முடியும்? இருக்கு பாரு, அதான் எங்க ஆத்மான்னு தெரியாது. தத் வைபரீச்சேனா, இந்த கமா வேற பவதிக்கு அப்புறம் வரணும், ஒருத்தருக்கு வேற இடத்துக்கு விஷயோ நாம பவதி. தத் வைபரீச்சேன பிரத்யக் ரூபேண அனிதம் பிரகாஷோ விஷயி. அது விஷயம்னா இது விஷயம், இதுக்கு நேர விபரீதமாக பிரத்யேகாத்மான்னு சொல்றோம். இது பராக் வெளியில இருக்குன்னு அது உள்ள இருக்கு. அனிதம் பிரகாசம், இதம்னு இது தெரியுறதா, இதம்னு அதை சொல்ல முடியாது, இது நேர விபரீதம், அதுதான் விஷயம். தத்தகம் ஏதஸ்ய நிரம்சஸ்ய விருத்த அம்சத்வய சன்னிவேசா. இது சாம்சம் அப்படி இருந்ததுன்னா நம்ம சொல்லலாம், ஆத்மாவில ஒரு பாதி விஷயம் ஒரு பாதி விஷயம் அப்படின்னு பாதி பாதியா அம்சங்கள்லாம் பிரித்து இல்லையே. நிரம்சமான ஆத்மாவில விருத்த அம்சங்கள், அது விஷயமாகவும் ஆகிறது, ஆகவும் இல்லை. அப்படி எப்படி இருக்க முடியும்? பாஷகாரர் சொல்லிட்டாரு அப்ப பிரத்யேக விஷயத்வான்னு வேற சொல்றாரு, எப்படி விஷயமாச்சு? அஸ்ரோச்சதே அஸ்மத் பிரத்யத்வாபிமதா அஹங்காரஹ. அஸ்மத் பிரத்யய விஷயத்வான்னு மாற்றத்துல அஸ்மத் பிரத்யன்னு சப்தம் இருக்கு, அந்த சப்தத்துக்கு அகங்காரம்னு அர்த்தம்.
அகம்னு நாம சொல்றோமே அதுதான் அபத்திரம். ஓ தச்ச அந்த அகங்காரங்கிறது என்ன பதார்த்தம்னு கேட்டால் இதமனிதம் ரூப வஸ்து கர்ப்பா. இது சேர்த்து ஒரே பதமா இருக்கு. இதமனிதம் ரூப வஸ்து கர்ப்பா சர்வலோக சாட்சிதம். அது வெறும் ஒரு வஸ்து இல்லை, ரெண்டு உதாரணத்துக்குள்ளேயே முடிச்சு ஹிருதய கிரந்தின்னு சொல்றோமோ. இதம் அப்படின்னா விஷயம், ஜடபாகம், ஜட பதார்த்தம். அகங்கிறது ஆத்ம பதார்த்தம், சைதன்யம். ரெண்டும் கலந்து முடிச்சு போட்டு ஒன்னா பண்ணினால் அதுதான் அகங்காரம். இதமனிதம் ரூப வஸ்து கர்ப்பா, ரெண்டு உள்ளுக்குள்ள இருக்கா, அது உள்ள சர்வலோக சாட்சிதா. நீங்க சொன்னா புரிஞ்சுக்கணும். ஆட்ட மதத்துல ஜடபோதாத்மக ஆத்மாங்கிறான். ஆத்மா வந்து ஜடமா, கொஞ்சம் ஜடம் கொஞ்சம் போதமா. எப்படி ஆகணும் காட்டுங்க, அப்படிதான் இருக்கு. அப்படின்னா அவன் எதை பார்க்கறான் தெரியுமா? நாம அந்த சிதச்சித் கிரந்தின்னு எதை சொல்றோமோ அதை ஆத்மான்னு வச்சுருக்கோம். அந்த சிதச்சித் அகங்காரம்னு சொல்றோம். ரெண்டும் கலந்து, வெறும் சுத்த ஜடமும் அகங்காரம் இல்லை, அது சைத்தன்யம் கலக்கணும். ரெண்டும் கலந்து ஒரு ஒண்ணு பண்ணி அதான் அகங்காரம்னு சொல்றோம். இந்த அகங்காரத்தை ஆத்மா தீர்மானமா வச்சுட்டா அவர். ஆனா அதை கண்டுபிடிச்சிட்டா அதுல ரெண்டு அம்சம் கலந்து இருக்குன்னு, அதனால ஜட போதாத்மக ஆத்மா அப்படின்னு பாட்டா. நாம என்ன பண்றோம், அதுல இருந்து ரெண்டு கலந்துல இருந்து வெறும் பிரிச்சா அதுதான் ஆத்மா, சைதன்யா. சைதன்யம் சொல்ற அகங்காரத்துல அந்த மாதிரி ரெண்டு அம்சம் இருக்கு அப்படிங்கிறத நான் எப்படி ஒத்துக்கிறது அப்படின்னு நீ கேள்வி கேட்டேன்னா உனக்கு உபாயம் சொல்லித்தரேன். அந்த உபாயத்தை நன்னா உபயோகப்படுத்தி அத அபியாசம் பண்ணி தெரியலைன்னா அப்புறம் என்கிட்ட சொல்லுங்க. தம் அவஹித சேதஸ்தயா நிபுணதரம் அபிதீக்ஷ்ய ரூபக பரீட்சவத் ஸ்வானுபவம் அப்பிரச்சாரயந்தः வதந்து பவந்தः பரீட்சதாः கிம் உக்தலக்ஷணோ நவாரி. அந்த அகங்காரத்தை அவஹித சேதஸ்தயா மனசை வந்து ரொம்ப அவதானமா வச்சிருந்து நிபுணதரம் நல்லா பரீட்சை பண்ணி பாருங்க. நான் சொன்னபடி இருக்கா இல்லையா? அவளுக்கு ரூபக பரீட்சை நல்ல வெளியா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும்னா அது வந்து ஜாகிரதையா அதை பரீட்சை பண்ண முடியா, கவனக்குறைவா பண்ணான்னா சரியா இருக்காது. அந்த மாதிரி பரீட்சைக்க பற்றி நல்லா பரீட்சித்து தெரிஞ்சதுக்கு அப்புறம் பொய் சொன்னானா என்ன பண்றது, தெரியல அப்படின்னா என்ன பண்றது? அனுபவம் அப்பிரச்சாரம். உங்களுக்கு என்ன ஒரு அனுபவம் வந்ததோ அதை மறைக்காமல் சொல்லுங்க. அனுபவம் அப்பிரச்சாரயந்தோ வதந்து சுவந்த பரீட்சதாக கிம் உக்த லட்சணா நவா. நான் சொன்ன அந்த அகங்காரம் இதம் அனிதம்னு ரெண்டு அம்சம் கலந்தது அப்படின்னு சொன்னேனே, அது அப்படித்தானா இல்லையாங்கிறத நல்லா பார்த்து அனுபவித்து அப்புறம் சொல்லுங்க. நான் அப்படின்னா நான் அவ்வளவு தூரம் இது பண்ணியிருக்கேன், நீ பண்ணேன்னா உனக்கு தெரியும். ஏமாத்தாம இருந்தா நனு கிமத்திர வதித்தவியம் அசம்பின்ன இதம் ரூபேவ அகம் இத்யனுபவः கதம் பிரமாத் பிரமேய பிரவிஷயத்தாவது பரோ. அதாவது இதுக்குமே நம்ம வந்து கேள்வி பதில் சொல்றேன். அதெல்லாம் கலக்கவே இல்லை, வெறும் சுத்தமான ஆத்மாதான் அந்த அகங்கிறது, அதுல எந்த ஜடமும் கலக்கல அப்படின்னு சொல்லி மேல ஆரம்பிக்கிறான். அப்படியே ஒரு பதில் சொல்லணும், கிடையவே கிடையாது, நான் உனக்கு நிரூபித்து காமிக்கிறேன், அதுல கலந்துருக்காது. இது அகங்காரத்தை காமிக்க பஞ்சபாதிகையில இங்கேருந்து ஆரம்பிச்சு ஒரு 20-25 வரை அது வரைக்கும் அகங்கார அப்படின்னு ஒரு பிரதிஷ்டை.